எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற படம் வந்து "த பாய் ஹூ ஹார்னஸ்ட் த விண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இது ஏற்கனவே இந்த படத்த பத்தி நான் வந்து 2 வாட்டி பேசியிருக்கேன் நம்ம சேனல்ல. பட் ஆனா இந்த டைம் இதுக்கு வந்து கொஞ்சம் விஷுவலா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு போன வாட்டி பண்ணும்போது, இவ்வளோ குவாலிட்டியான வீடியோவுக்கு நம்ம இது இல்ல. கேமராவே ஒர்க் ஆகல போன வாட்டி. இப்ப தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சில திரைப்படங்கள் நம்மளோட லைஃப வந்து ஒரு தலைகீழ புரட்டும்னு வைங்களேன். நம்ம வந்து என்னமோ நம்மளோட வாழ்க்கை தான் வந்து எதுவுமே இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுட்டுருவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படிப்பு இருக்கு. அப்பா, அம்மாலாம் கூட இருக்காங்க. நம்மள படிக்க வைக்கிறாங்க. 20 வயசு வரைக்கும் நம்மள வந்து படிப்பு மேல மிகப்பெரிய அக்கறை வச்சுலாம் நம்மள கொண்டு போறாங்க. ஸோ, படிப்ப குடுத்த பிறகு, கையில ஒரு டிகிரி வாங்குன பிறகு, அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு வந்து இது இல்ல, அது இல்லன்னு சொல்லி அதிலயும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ, குறை அப்படிங்கிற விஷயம் லைஃப்ல எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ, அத பேஸ் பண்ணி நம்ம லைஃப வந்து நகர்த்தக்கூடாது. ஆ இருக்கிறதுல இல்லாதத தேடக்கூடாது. அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் நான். எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்ணும்போது தான் சொல்லுவேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்குள்ள இல்லாதத தேடாதீங்க. இருக்கிறதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லருந்து அந்த சோர்ஸ எடுத்து லைஃப்க்கு நல்லபடியா கொண்டு போங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணர்வை குடுத்த படம் தான் இந்த படம். ரொம்ப சாதாரணமான ஒரு கதை. ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஆப்பிரிக்கால வந்து ஒரு அ ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுல விளைச்சலே இல்லாம வந்து வறண்ட பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பையன். அந்த பையனோட வந்து அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்து இப்ப இருக்க வருமானமே பத்தாம, கையில காசே இல்லாம கவர்மெண்ட் குடுக்குற அந்த கொஞ்சம் நெஞ்சம் அந்த இது இருக்க சோளம் இருக்குல்ல, மக்காச்சோளத்த வாங்கி அத தான் வந்து மாவா இடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ வறுமையில இருக்கிற அந்த கிராமத்தில இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய படிப்பு அதுக்கு பயன்படுமா அப்படின்னு சொல்லி வந்து பையன் நினைக்கிறான். இந்த பையனுக்கு படிப்பு மேல பெரிய அளவுக்கு ஆர்வம். ஆனா படிப்புக்கு வந்து ஸ்கூலுக்கு காசு குடுக்க கூட கையில காசு இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு லைப்ரரியனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அங்க வந்து அவன் என்ன பண்றான்னா, ஒரு டைமு அந்த ஸ்கூல் வாத்தியார் இருக்காங்கல்ல, அவன் படிக்கிற ஸ்கூல் வாத்தியார் வந்து அந்த டைனமோ பத்தி சொல்றாரு. அதாவது சைக்கிள் இருக்க டைனமோ பத்தி சொல்றாரு. டைனமோல வந்து சைக்கிள் ஓட ஓட வந்து அந்த லைட் எரியும் அப்படிங்கும்போது கரண்ட் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து அந்த பையன் அவன்ட்ட சொல்றாரு. அவங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குது. ரொம்ப ஆழமான கிணறு. தண்ணி எடுக்கவே ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, அந்த தண்ணீய உள்ளருந்து வெளிய கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பையன் நினைக்கிறான். அப்ப வந்து அவன் வந்து அந்த ஊருக்கு மெயினா என்ன தேவைப்படுது? கரண்ட் தேவை. ஸோ அப்ப அந்த டைனமோவ யூஸ் பண்ணி கரண்ட் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, விண்மில் தேவைன்னு சொல்லி விண்மில்ல பத்தி படிக்கிறான். விண்மில் வந்து அந்த காற்றாலை இருக்குல்ல, காற்றாலை மூலமா கரண்ட் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்றான். முடிவு பண்ண உடனே அவன் என்ன பண்றான், தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அது அவங்க ஊர்ல இருக்கிற அவங்க சக பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கூடலாம் சேர்ந்து வந்து அந்த காற்றாலைலாம் தயாரிச்சுடுறான். ஆனா அந்த காற்றாலை சுத்த வைக்கிறதுக்கு வந்து சக்கர வேணும். அவங்க ஊர்ல இவனுக்கு வந்து அந்த சக்கர வேணும் அப்படிங்கும்போது சைக்கிள் டயர் ஒண்ணு வேணும்னு வைங்களேன். அவங்க அப்பா வந்து ஒரே ஒரு சைக்கிள் வச்சு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவர்ட்ட போய் கேட்குறான், "எனக்கு வந்து சைக்கிள் வந்து குடுத்தீங்கன்னா, அந்த சைக்கிள யூஸ் பண்ணி நான் வந்து இந்த காற்றாலைய வந்து ரெடி பண்ணி, அது மூலமா கரண்ட் தயாரிச்சுருவேன்னு" சொல்றான். அவங்க அப்பா நம்ப மாட்டேன்றாரு. இருக்கிற சைக்கிளையும் அது என்ன சொல்றான்னா, "சைக்கிள் மறுபடியும் எடுத்துட்டு போ." ஆனா மறுபடியும் குடுக்கும்போது, "இல்ல இந்த சைக்கிள வந்து நம்ம வெட்டி தான் வந்து பண்ண முடியும். வெட்டி மேல வச்சுட்டா மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது இந்த சைக்கிள்." அப்படிங்கும்போது, இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் வேலை தேடி போறதுக்கு, போய் கவர்மெண்ட் குடுக்குற பொருள வாங்கிட்டு வரதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு சைக்கிள் தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது, அத எப்படி குடுக்குறதுன்னு சொல்லிட்டு வந்து இவன போட்டு திட்டுறாரு. அந்த டைம்ல எங்க வீட்ல நம்ம ஊர்ல நடக்கிற கதை மாரியே வந்து எங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, படிச்ச ஒரு பையன கூட்டிட்டு வந்து ஊர விட்டு ஓடி போயிடுறா. இந்த மாரி நெறைய சம்பவம் நடக்குது லைஃப்ல. அப்புறம் அரசியல்வாதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர பத்தி யோசிக்காம இருக்காங்க. நம்ப ஊர்ல என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குதோ, அதெல்லாம் அந்த ஊர்லயும் நடக்குது. புரியுதுங்களா? ஆனா வந்து நம்ம என்ன நெனச்சுட்டுருக்கோம், நம்ம மட்டும் தான் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டுருக்கோம்னு நெனைக்கிறேன். நம்மளோட மோசமான நிலைமையில வந்து அந்த ஊர் கண்ட்ரியும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க. "நீங்க யாரையோ நம்புறீங்க. உங்க பையன நம்ப மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பையன வந்து நம்பி, சரி ரைட்டுன்னு சொல்லி அவங்க பையன் கூட போய் சேர்ந்துட்டு, அந்த காற்றாலை உருவாக்குறதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றாரு. அ அதாவது அந்த இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த ஸ்டில்ல பார்க்குறீங்கல்ல? சாரி இந்த ஸ்டில். அந்த ஸ்டில்லுல பார்க்கும்போது, நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பார்க்குறீங்க, அந்த காற்றாலை இருக்குல்ல, அந்த காற்றாலை தான் வந்து அந்த பையன் உருவாக்குறது. அது வந்து அ உருவாக்கி, அதுக்கப்புறம் அந்த சைக்கிள வச்சு வந்து ரன் பண்ணும்போது, அந்த டைனமோ வந்து ஓடிட்டுருக்குது. அது வந்து டைனமோ மூலமா சார்ஜ் ஆவுது. ஒரு நாள் கிட்ட சார்ஜ் ஆகி முடிச்சதுக்கப்புறமேட்டு, அந்த லேண்ட் ஃபுல்லாமே வந்து அவங்கலாம் தண்ணி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில, லேண்ட ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, கடைசில தண்ணி வருது. தண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பையன வந்து அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் விவசாயத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த விவசாயத்த ஆரம்பிச்சு அந்த ஊருக்கு வந்து விளைச்சல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன கட்டிப்புடிச்சு அந்த அழுவுற சீன் இருக்குல்ல, அதுதான் நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். இந்த படமும் நான் மொதல்ல பார்க்கறதுக்கு உண்டான காரணமே ரீல்ஸ் தான். இந்த சோசியல் மீடியா வந்து சில நேரம் நமக்கு ஒரு நல்ல நல்ல திரைப்படங்கள கையில கொண்டு குடுக்கும். அப்படிப்பட்ட என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா குடுத்த படங்கள் இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான விஷயம். Instagramக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள சொல்லிக்கணும். YouTubeக்கு மிகப்பெரிய நன்றிகள சொல்லிக்கணும். ஸோ, அப்ப தண்ணி உருவான உடனே அவங்க அப்பாவும், அந்த பையனும் வந்து நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டு, அந்த பையனுடைய அந்த படிப்பு குடுத்த அந்த விஷயத்த வந்து உணர்ந்தது தான் இந்த படத்துடைய கிளைமாக்ஸா வந்து படம் முடியும். இது வந்து படமா நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த விட, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இதே மாரி ஒரு பையன் வந்து இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரில அவனே ஒரு விண்மில்ல வந்து உருவாக்கி,
அந்த விண்மில்ல வந்து கரண்ட் தயாரிச்சு அந்த ஊருக்கு வந்து தண்ணிய வந்து எடுத்து குடுத்துருக்கான். அந்த ஊருக்கு கரண்டும் குடுத்துருக்கான் அப்படிங்கும்போது, அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல எழுதப்பட்டுச்சு. அத தான் படமா வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அந்த பையனுக்கு அது மூலமா ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஓ! இந்த இந்த அளவுக்கு அந்த சின்ன ஒரு கிராமத்தில கிடைச்ச ஒரு லைப்ரரியில கிடைச்ச ஒரு புத்தகத்த வச்சு ஒரு பையனால இவ்வளவு தூரம் செய்ய முடியும் அப்படிங்கும்பொழுது, அவனுக்கு படிப்பு இன்னும் குடுக்கும்போது, இன்னும் பெரிய அளவுக்கு சாதிப்பான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. அப்புறம் அந்த பையன் படிக்கிறான், டிகிரி வாங்குறான். அதாவது ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாம ஆஃப்ரிக்கால இருந்த பையன் வந்து வெளிநாட்டுக்கு போயி, எங்கேயோ ஹார்வர்ட்ல படிச்சானா, எங்க படிச்சானா, எந்த யூனிவர்சிட்டின்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. அங்க போயிட்டு வந்து டிகிரி முடிக்கிறான். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்காரு. தன்னுடைய லைஃப இந்த த பாய் ஹூ ஹார்னஸ்ட் த விண்ட் அப்படிங்கிற விஷயத்த புக்கா அந்த பையன் எழுதியிருக்கான். ஸோ இவ்வளோ பெரிய சாதனைகள் செய்ய முடியுது. ஸோ எதுவுமே ஒரு எல்லை இல்ல. இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மள மீறிய விஷயங்கள் இருக்கு. நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து எனக்கு குடுத்துச்சு. ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே இந்த படத்த பார்க்கணும். சப்டைட்டில் புரியணும். தமிழ்ல இந்த படம் இல்ல. டப்பிங்லாம் பண்ணி நம்ம ஊர்ல இல்ல. இங்கிலீஷ்ல பார்த்து குழந்தைங்கள உட்கார வச்சு இது என்ன கதை அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர வைக்கணும். அட்லீஸ்ட் அந்த ரீல்ஸ போட்டாச்சும் நீங்க காட்டுங்க. அந்த ரீல்ஸ பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ரீல்ஸ காட்டிட்டு, அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி இருக்க கதை, பின்னாடி இருக்க கதைய நீங்க சொல்லுங்க பார்த்துட்டு. பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சப்டைட்டில் பார்த்து படம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் தாராளமா இந்த படத்த பார்க்கலாம். தனிமையில உட்காந்து லைஃப்ப பத்தி நம்ம லைஃப்ப பத்தி ரொம்ப நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில இந்த மாரி படங்கள பார்க்கும்போது, நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். ஒவ்வொரு அ சினிமாக்களுமே வந்து இந்த மாரி திரைப்படங்கள் எல்லாமே வந்து லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்குறதுக்காக எடுக்கப்பட்டது. ஒரு உண்மையான கதைய நிஜத்துல நடக்கிற கதைய ஒரு டாக்குமெண்ட்ரி மாரி பண்ணாம, ஒரு அழுத்தமான கதை அம்சத்தோட பண்ணி, அத நம்மள வந்து உணர வச்சதுக்காகவே இந்த டைரக்டருக்கு, இந்த படத்துடைய டைரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த இருக்க டைரக்டரோட பேரு, அந்த ஆக்டரோட பேரு, அவங்க யார் யார் நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத மனப்பாடம் பண்ணி, அத வந்து தப்பு தப்பா ஸ்பெல் பண்ணி சொல்றதுக்கு, கதைய இந்த படத்த ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வை தான் நான் வந்து கடத்தணும் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு அது ஓரளவுக்கு கடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான எந்த திரைப்படம் வந்து லைஃப்ல ஒரு பெரிய மோட்டிவேஷன கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க சினிமா!